நம்ம கவர்மெண்ட் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு இ-சேவை வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த வெப்சைட்ல கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. முன்னாடி அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல டிஎன் இ-சேவை அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா tnisevai.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த கார்னர்ல இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு இருக்குது. இது இப்ப தமிழ் வெர்ஷன்ல இருக்கு இந்த பேஜ். சோ நான் அதை கிளிக் பண்ணி என்னுடைய வெப் பேஜை நான் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு மாத்திக்கிட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்கு. இந்த சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இதை நீங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு டிஎன்இசிவி வெப்சைட்ல நம்ம சைன் இன் பண்ணிட்டோம். நம்மளோட ஐடி லாகின் ஆயிடுச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க பாருங்க உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல ஏதாவது சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணுவோம். அடுத்து இதுல பாருங்க இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. நீங்க கேன் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆதார் நம்பர்ல நீங்க யாருக்கு கேன் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களோ அவங்க நம்பரை போட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கேன் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா உங்களுக்கு கேன் நம்பர் இதுல வந்துரும். சோ நீங்க கேன் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு தடவை கேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆதார் நம்பருக்கு லைஃப் டைம் இந்த கேன் நம்பர் தான், உங்களுக்கு எதுவுமே மாறாது. ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு கேன் நம்பர் தான். சோ எதுக்காவது எப்பயாவது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடும். இப்ப பாருங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படிங்கறதுமே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கீழே பாருங்க கேன் நம்பர், நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கேன் நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கேன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க எப்படி அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது என்ன சர்டிபிகேட் அப்ளை பண்ணணுமோ அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க இருக்கும். அப்படி நீங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகேட் டீடைல் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஆதார் நம்பர் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டா அப்படி வந்துருச்சுன்னா நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகல எந்த ஒரு கேன் நம்பரும். சோ நான் ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப் அதுவே ஆதார் நம்பர் அப்படின்னு எடுத்துருச்சு. இப்போ செகண்ட் டாக்குமெண்ட் டைப் கேட்டிருக்காங்க. இது நீங்க எதுவுமே கொடுக்க அவசியம் இல்லை. இது அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. செகண்ட் அதுக்கு கீழே ஆதார் நம்பர் இருக்கு. நீங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க அப்ளிகேஷன்ல உங்களுக்கு டாக்டர் செல்வி, ஸ்ரீமதி, திருமதி, திரு, செல்வன் அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணா போதும். கல்யாணம் ஆகாத பெண்ணா இருந்தா செல்வி, கல்யாணம் ஆன பெண்ணா இருந்தா திருமதி, 18 வயசுக்கு மேல இருக்க ஆண், கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் திரு அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கோங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க ஆண் அப்படி யாரா இருந்தாலும் உங்களுக்கு செல்வன் அப்படிங்கறது யூஸ் பண்ணுங்க. இந்த 4 மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க போதும். நான் 18 வயசு மேல இருக்க ஆணுக்கு தான் நான் அப்ளை பண்றேன். அதனால திரு அப்படிங்கிற ஆப்ஷனை நான் யூஸ் பண்றேன். இதுல திரு அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க அப்ளிகேட் நேம் கேக்குறாங்க. இந்த நேம் தான் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். அடுத்து தமிழ்ல டைப் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்லயே ராஜா அப்படின்னு டைப் பண்ணி நீங்க வெளியில கிளிக் பண்ணாலோ இல்ல டேப் அமுக்கினாலோ இல்ல ஸ்பேஸ் அமுக்கினாலோ உங்களுக்கு அது தமிழ்ல ராஜா அப்படின்னு வந்துடும். சோ அடுத்து பாருங்க ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இதை கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. இதுல நீங்க யார் பேரை போறீங்களோ ஃபாதர், மதர், கார்டியன் இந்த மாதிரி நீங்க எது போறீங்களோ அடுத்து அவங்களுடைய பேர் தான் நீங்க என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் ஃபாதர் நேம் அப்படின்னு நான் கொடுத்ததும் அடுத்து அந்த ஃபாதருடைய நேம் நான் இதுல என்ட்ரி பண்ணணும். நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டேன். ரிலேஷன் நான் ஃபாதர் டைப் பண்ணிட்டு ஃபாதருடைய நேம் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க தமிழ்ல கேக்குறாங்க. தமிழ்ல KUMAR அப்படின்னு இங்கிலீஷ்ல அடிச்சுட்டு நான் ஸ்பேஸ் அடிச்சதும் குமார் அப்படின்னு தமிழ்ல வந்துருச்சு. அடுத்து மதர் நேம் கேக்குறாங்க. மதர் நேம் நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு அடுத்து பாருங்க மதர் நேம் தமிழ்ல கேக்குறாங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஸ்பேஸ் வச்சதும் தமிழ்ல வந்துருச்சு. மதம் கேக்குறாங்க. மதம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து கம்யூனிட்டி அவங்க என்ன கம்யூனிட்டி அதை கேட்டுக்கோங்க. கேட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. வேலை பாருங்க அவங்களுக்கு ரிலேட்டடான வேலை இதுல இருக்கு அப்படின்னா நீங்க இதுல இருக்கிறத செலக்ட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா நான் ஒர்க்கர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க கீழே மாநிலம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கு. மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கா நீங்க எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெவென்யூ வில்லேஜ் அப்படிங்கிறது
உங்களுடைய வில்லேஜ் ஆதார் கார்டில் பாருங்க உங்க கிராம பெயர் எந்த பேர் வருதோ அந்த பெயரை கரெக்டா நீங்க இதுல செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு நிர்வாக அலகுங்கிறது உங்களுடைய ஊர் பேர் கூட இந்த லிஸ்ட்லயே வரலாம் டைரக்டா. நீங்க அதே கூட உங்க ப்ரூஃப்ல எப்படி இருக்குதோ அதை படி பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க கிராமத்து பக்கத்துல எது பெரிய கிராமம் பெரிய ஊரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது உங்க அட்ரஸ் ப்ரூஃப்லயே வரும், மென்ஷன் பண்ணிருக்கும். நீங்க கரெக்டா அதை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து ஸ்ட்ரீட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய தெரு பெயரை மட்டும் அடிங்க. நம்பர் அடிக்க வேணாம், டோர் நம்பர் அடிக்க வேணாம், தெரு பெயரை மட்டும் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து பாருங்க தெரு பெயர் அப்படிங்கிறதுல அதே பெயரை அப்படியே என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுங்க, அது தமிழ்ல மாறிடும். அடுத்து பாருங்க பிளாக் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ட்ரி பண்ண தேவையில்லை. பில்டிங் டோர் பிளாட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வீட்டு கதவு எண் என்னமோ அந்த எண்ணை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. பின்கோட் கண்டிப்பா என்ட்ரி பண்ணணும். உங்க ஊருடைய பின்கோடு என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு இஃப் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸா ஏத்துக்கப்படும். கைபேசி எண் கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. இந்த மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு 5 கேன் நம்பர் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ பாத்துக்கோங்க, 5 கேன் நம்பருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கேன் நம்பருக்கு ஓடிபி கேட்பாங்க. ஸோ கையில எப்போதும் சேஞ்ச் பண்ணாம இருக்க மொபைல் நம்பரை இதுல கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தது நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்துருங்க. உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா இதுல இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. அடுத்து பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பேங்க் டீடைல்ஸ் நீங்க இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கையில டீடைல் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துருமே கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி யுவர் கேன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி TN அப்படிங்கிற மைனஸ்ல உங்களுக்கு இந்த கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ணி லைஃப் லாங் இந்த ஒரு கேன் நம்பரை ஒரு ஆதார் நம்பருக்கு யூஸ் பண்ணி என்ன சர்டிபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தாங்க கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.